வணக்கம் மக்களே. இப்போ மைத்ரி அப்படின்னால நிறைய பேர் நிறைய அப்டேட் வந்திருக்குமான்னு பாக்குறது எல்லாருக்கும் பழக்கமாயிடுச்சு. அதாவது அதுல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும், ஏமாந்து போன எல்லாருக்கும், அதுல சம்பாதித்த எல்லாருக்கும் ஏன் ஒரு அப்டேட்டுமே அதுல வரலன்னாலும் மைத்ரின்னு கொடுத்துட்டாலே நிறைய பேருக்கு நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு இப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இது மூலமா நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இந்த பொழப்பு? எதுவுமே தெரியலன்னாலும் மைத்ரி ஒரு மாசத்துல வந்துடும், எம்டி ஒரு வாரத்துல 2 வாரத்துல பேசிடுவாரு. அப்புறம் என்னைக்கோ அது ஒரு ஆரம்ப காலத்துல பேசின அந்த வீடியோ எல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் எதுக்கு இந்த பொழப்பு? உங்களுக்கு வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா? இந்த வெந்தமுள்ள வேலை பாய்ச்சதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிக்கு நீங்க பண்ற வேலை. ஏற்கனவே நகையை வச்சு அப்படி இப்படின்ட்டு மையத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது போயிடுச்சு, போனது தொலைட்டும் அப்படின்ட்டு போறவங்க இருப்பாங்க. எப்படா வரும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணமாவது வந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு இருப்பாங்க. அவனுடைய காசு வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு இருப்பாங்க. சிலர் வந்தா பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒரு அப்டேட்டும் இல்லாமையே அப்டேட் வந்துருச்சு அடுத்த மாசம் MDBS வரை. இதுக்கு முன்னாடியே சில யூடியூபர்ஸ் இங்க பேசினாரா. அப்புறம் சத்யானந்த் சார் சொல்லியிருக்காரு என்னன்னா, தன்னுடைய யூடியூப் சேனல்ல வந்தா மட்டும்தான் உண்மை, வேற யாரு சொன்னாலும் அதை யாரும் நம்ப வேண்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு போடுறீங்க? தெரியாத போடாதீங்க தயவு செஞ்சு. இந்த ஊருதுன்னா பறக்குறதுன்னு சொல்ற மாதிரி நீங்க ஊர்லனாலே பறக்குதுன்றீங்க. பார்த்து கடுப்பாடு. மைத்ரினால உண்மையான நியூஸ் சொன்னாலும் அது உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க கெடுக்கிறது. இத்தனை பேர் வியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்காதுங்க. ஒருத்தனை ஏமாத்திட்டுன்னு சந்தோஷப்படக்கூடாது. அது அவங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீங்க உடைச்சிட்டேன்னு அர்த்தம். அது மாதிரி தான் இருக்கு நீங்க போடுற வீடியோ. தயவு செஞ்சு மைத்ரி பத்தி உங்களுக்கே தெரியாதல்ல, எதுக்கு போடுறீங்க? 99% அப்படித்தான் வீடியோ இருக்கு. பார்க்கும்போது கடுப்பாது. ஏதாவது நியூஸ் இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம், இல்லைன்னு. ஆனா ஒரு வெங்காயம் இருக்காது. ஏற்கனவே பேசுனதுதான். இதுல வேற சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கீழே கழுவி ஊத்துவாங்க, அதை பேசுவாங்க, இதை பேசுவாங்க, கமெண்ட்ல தெரியுது இல்லை. ஆனா போங்கப்பா.